எல்லா பெருமைகளும் இறைவனுக்கே. நம் அனைவர் மீதும் இறைவன் புறத்திலிருந்து அமைதியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகட்டும். குட் மார்னிங். ஸோ இன்னைக்கு நம்ம பூரண மலர்வு சுவாசம் பிராணாயாமா ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி அது சம்பந்தமான சில தியரிஸை நம்ம புரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். அப்போ தான் அது முழுமையாக செய்யப்பட முடியும். அதில் ஒரு உணர்வு அப்போ தான் ஏற்படும். பிராணாயாமஸில் கும்பகம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. கும்பகம், கும்பம்னா ஜென்ரலாக நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு கும்பம், ஒரு பாத்திரம், ஒரு வெசல் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா இல்லையா, கும்பகம். இதனுடைய மறைவான அர்த்தம் என்னன்னா, பிடித்து வைத்து கொள்ளுதல். அதாவது ஒரு பாத்திரம் அதுக்குள்ள ஊற்றப்படுகிற விஷயத்த கேரி பண்ணிக்கிட்டே இருக்குமா, தக்க வைத்து கொள்ளுதல், அதை ரீடைன் பண்ணி வச்சுக்கும். ஒரு ஓட்ட பாத்திரம் வாங்கிக்கும், ஆனா விட்டுரும். ஓட்டை இல்லாத நல்ல பாத்திரம் வாங்கிக்கும், தக்க வைத்துக்கொள்ளும். இப்போ கும்பகம் அப்படின்னு என்னன்னா, உள்வாங்கி கொள்ளுதல், தக்க வைத்து கொள்ளுதல், உணர்ந்து கொள்ளுதல், அதன்படி வாழுதல் என்பதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கும்பகம் என்பதனுடைய அர்த்தம் என்ன? உள்வாங்கி கொள்ளுதல், தக்க வைத்து கொள்ளுதல், உணர்ந்து கொள்ளுதல், அதன்படி வாழுதல் என்பதாக நாம் அர்த்தம் செய்து கொள்ள வேண்டும். இப்ப இந்த கும்பகத்தை பிராணாயாமா கல்ச்சர்ல தான் அதிகமா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. மூச்சு நமக்கு கொடுக்கப்படுகிறது, அதை நாம் உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம், அதை நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், நாம் எதனை உணர்ந்து கொண்டோமோ அதன்படி வாழ வேண்டும் என்பதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கும்பகம் என்ற வார்த்தை. ஒரு ரெஃபரன்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன், ஒரே நிமிஷம். இது ஒரு குர்ஆனுடைய வசனம். இந்த வசனத்தை ரொம்ப ஆழமா நீங்க கவனிக்கணும். நீங்கள் எப்படி இறைவனை நம்ப மறுக்கிறீர்கள்? எப்படிங்க நீங்க இறைவனை இல்லைன்னு சொல்றீங்க? எப்படி நீங்க இறைவனை நம்ப மாட்டேங்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி. உயிரற்றோராக இருந்த உங்களுக்கு அவனே உயிரூட்டினான், பின்பு அவன் உங்களை மரிக்கச் செய்வான், மீண்டும் உங்களை உயிர் பெறச் செய்வான், இன்னும் நீங்கள் அவனிடமே மீட்கப்படுவீர்கள். இப்போ தாயுடைய கருவறையிலிருந்து குழந்தை வெளியே வந்ததுமே அந்த குழந்தை சுவாசிக்காது. அந்த குழந்தைக்கு நுரையீரல் இருக்கும், மூக்கு இருக்கும், வெளியில காத்து இருக்கும், ஆனா அந்த குழந்தை சுவாசிக்காது. அது ஒரு சவம். அதற்கு கொடுக்கப்பட்டிருந்த உயிரோட்டம் என்பது கருவறையில் வாழ்ந்து கொள்வதற்கான உயிரோட்டம் தான். அது இப்போது புற உலகில் பிறந்து விட்டது, தன்னுடைய தடத்தை அது பதித்து விட்டது. இங்கு அது வாழ முடியாது, அது ஒரு சவம். இங்கு இருக்கக்கூடிய மூச்சை அது உள்வாங்கிக் கொள்ள அனுமதி பெற வேண்டும். அந்த அனுமதியை தருபவன் இறைவன். அப்போ அந்த ஒரு 10 செகண்ட் 15 செகண்டுக்கு அப்புறம் தான் அந்த மூச்சு வழங்கப்படுகிறது, கொடுக்கப்படுகிறது. இப்போ உயிரற்றோராக இருந்த உங்களுக்கு அவனே உயிர் ஊட்டினான். அவன் தான் அந்த மூச்சை முதல்ல உங்களுக்கு அனுமதித்தான். மீண்டும் உங்களை அவன் மரிக்கச் செய்வான். இத்தனை வருஷமா நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கோம், திடீர்னு ஒரு நாள் வராது வெளியில போன மூச்சு. எப்ப வராது, ஏன் வரலன்னு யாருக்காவது தெரியுமா? தெரியாது, இது வரைக்கும் தெரியாது. இப்போ நாம அதே விதமான எக்ஸ்பீரியன்ஸை ரொம்ப சிறிய அளவுல அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். மூச்சு நமக்கு உள்ள வருது, நாம சம்பாதிக்கல, நாம காசு கொடுத்து வாங்கல, நம்ம எந்த முயற்சியும் பண்ணல, அதுவே வருது. இதைத்தான் நாம் இறை உணர் சுவாசத்தில் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். மூச்சு வெளியில் செல்லுகிறது, மீண்டும் உள்ளே வருகிறது, மீண்டும் வெளியே செல்லுகிறது, மீண்டும் உள்ளே வருகிறது. வெளியே போன மூச்சு
ஒரு நாள் உள்ளே வராது. இதையும் நாம் அறிந்திருப்பவர்கள். எனவே இந்த கும்பகம் என்ற உணர்வை அடிப்படையாக கொண்டு இந்த இறை செய்தியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஒரு நாள் வெளியே போன மூச்சு உள்ள வராது. அப்புறம் என்ன நடக்கும்? இன்னும் நீங்கள் அவனிடமே மீட்கப்படுவீர்கள். நீங்க எங்கிருந்து வந்தீங்களோ அங்க போயிடுவீங்க. அதுதான் இந்த வசனம். அதுக்கான இங்கிலீஷ் கீழே இருக்குது. அப்போ இந்த ஒரு வசனத்தை, இந்த ஒரு இறைவனுடைய செய்தியை நாம் ஆழமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். கும்பகம் என்கிற அந்த தன்மையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்போ நாம ஒரு பிராணாயாம பயிற்சி செய்யும் போது இந்த கும்பகம் அப்படிங்கிற விஷயத்தை எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, மூச்சை உள்ள எடுப்பாங்க, உடனே வெளியே விட்டுற மாட்டாங்க. ஒரு 2 செகண்ட் 5 செகண்ட் ஹோல்டு பண்ணுவாங்க, உள்ள நிறுத்தி வைப்பார்கள், ரீட்டைன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதை வெளியே விட்டுருவாங்க. இந்த உள்ள நிறுத்தி வைக்கிறத யோகால அந்தர் கும்பகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை உள்ள நிறுத்தி வைக்கிறதுன்னு சொல்றது. வெளியே விட்ட மூச்சை வெளியே கொஞ்ச நேரம் நிறுத்தி வைப்பாங்க. இது பாகிய கும்பகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எக்ஸ்டர்னல் ரிட்டென்ஷன், இன்டர்னல் ரிட்டென்ஷன் நீங்க புரிஞ்சுக்கணும். சரியா? இப்ப இந்த பூரண மலர்வு சுவாசத்துல நாம் அதை தான் பண்ண போறோம். ஏற்கனவே நம்ம பூரண மலர்வு சுவாசம் பிராக்டிஸ் பண்ணும்போது அந்தர் கும்பகம் பிராக்டிஸ் பண்ணிருக்கோம். இன்டர்னல் ரிட்டென்ஷன் பண்ணியிருக்கோமா? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? மூச்சை உள்ளே எடுத்து 2 வினாடிகள் உள்ளே தக்க வைத்து கொண்டு அதனை வெளிவிட்டு விடுகின்றோம். இதே பிராக்டிஸ் தான் இப்போ நம்ம பண்ண போறோம். ஆனா இந்த உணர்தலோடு நீங்கள் செய்ய வேண்டும். அதாவது மூச்சின் தன்மை உள்ளே வருகிறது, நாம் உள்ளே தக்க வைத்துக் கொள்கின்றோம். அந்த தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய அந்த அந்தர் கும்பகம் என்ற நிகழ்வில் நாம் நன்றியுணர்வோடு இருக்க வேண்டும். நமக்கு உயிர் கொடுக்கப்பட்டு விட்டது, உயிர் அளித்து கொண்டிருப்பவன் இறைவன், உயிரளித்தவன் இறைவன் என்ற அந்த நன்றி உணர்வு தான் இந்த அந்தர் கும்பகம். அதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அதன்படி நாம் வாழ வேண்டும். கும்பகம்னா என்னன்னு நம்ம படிச்சோம். பிடித்து வைத்துக் கொள்ளுதல், உள்வாங்கிக் கொள்ளுதல், தக்க வைத்துக் கொள்ளுதல், உணர்ந்து கொள்ளுதல், அதன்படி வாழுதல். இதுதானே கும்பகம். அப்ப அந்தர் கும்பகத்தின் அடிப்படையில் நாம் செய்ய வேண்டியது என்ன? நாம் வாழ்விக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம். இறைவன் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றான். நம்மை போல ஒவ்வொரு உயிரையும் இறைவன் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றான் என்ற உணர்வோடு நாம் வாழ வேண்டும். இதுதான் உண்மையான அந்த அந்தர் கும்பகத்தினுடைய மனம் சார்ந்த ஞானம். இதை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். ரைட்டா? இது மூச்சு சம்பந்தமானது மட்டுமல்ல, இது வாழ்க்கை சம்பந்தமானது. இப்போ இந்த பாகிய கும்பகம் சொல்லப்படக்கூடிய எக்ஸ்டர்னல் ரிட்டென்ஷன், மூச்சை வெளியே விட்டுட்டீங்க, வெளியிலையும் ஒரு 2 செகண்ட் நீங்க நிறுத்தி வைக்கணும். இப்ப நீங்க உயிரற்றோராக இருக்கிறீர்கள், இருந்து கொண்டிருக்கிறீர்கள். மீண்டும் நீங்கள் உயிர்ப்பிக்கப்படுவீர்கள் என்ற நம்பிக்கையும் விருப்பமும் உங்களுக்கு இருக்கிறது. இதுதான் இந்த பாகிய கும்பகத்தினுடைய உணர்வு. உள்ள வந்தோடனே நன்றி, வெளியே போயிடுச்சு, உள்ள வரணும்ன்ற விருப்பம், அந்த விருப்பத்துல நம்பிக்கை, இறைவன் அதை நிறைவேற்றுறான். அப்போ நான் என்னோட கடைசி மூச்சுல கூட நான் உள்ள வரணும் தான் நான் விரும்பினேன். நீங்க இந்த உலகத்தில் இருக்க மாட்டீங்க, இறைவனிடம் மீட்கப்பட்டவராக நீங்கள் இருப்பீர்கள். உங்க நம்பிக்கை இறைவன் வீணாக்கி விட மாட்டான். எனவே இந்த அந்தர் கும்பகம் என்பது நன்றி செலுத்துதல், பாகிய கும்பகம் என்பது விருப்பமும் நம்பிக்கை. விருப்பமும் நம்பிக்கை. வெளியே போனது உள்ள வரலைன்னா நீங்கள் இறைவனிடம் மீட்கப்பட்டு விட்டு விடுவீர்கள் என்பது உங்கள் புரிதலாக இருக்க வேண்டும். இப்போ இந்த புரிதலை கொண்டு இந்த இறைவனுடைய செய்தியை நாம் வாசிக்க வேண்டும். நீங்கள் எப்படி இறைவனை நம்ப மறுக்கிறீர்கள்? உயிரற்றோராக இருந்த உங்களுக்கு அவனே உயிரூட்டினான். இதற்கு நாம் தான் அத்தாட்சி, நம்முடைய அனுபவம் தான் அத்தாட்சி. பின்பு அவன் உங்களை மரிக்கச் செய்வான். வெளியே போனது உள்ள வராது, அது உங்க கண்ட்ரோல்ல கிடையாது. ஆக்சிஜன் சிலிண்டர்லாம் நீங்க மாட்டிக்கிட்டாலும் இறைவனுடைய அனுமதி இல்லை என்றால் எந்த சிலிண்டர் வேலை செய்யாது. மீண்டும் உங்களை உயிர் பெறச் செய்வான். உலகத்திலோ அல்லது அவன் நாடிய தன்மையிலோ இன்னும் நீங்கள் அவனிடமே மீட்கப்படுவீர்கள். ஸோ இந்த இறைவனுடைய செய்தியை நாம் ஆழமாக உள்வாங்கிக் கொள்ள வேண்டும்.
இப்போ நாம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, பூரண மலர்வு சுவாசம் பிராக்டிஸ் பண்ண போறோம். 9 நிலைகள் இருக்கின்றன. இந்த ஒவ்வொரு நிலையிலும் நம்முடைய மூச்சின் தன்மை என்பது எப்படி அமையப் போகிறது என்றால், ஒரு பொசிஷன் நீங்க செய்ய முடியும் இல்லையா? இப்போ வயிற்று பகுதியில் தொடுதல், அந்த பொசிஷன் உங்களுக்கு தெரியும். இந்த பொசிஷன்ல இருந்துகிட்டு நீங்க மூச்சை உள்வாங்கிக் கொள்ளப் போகிறீர்கள். அந்த மூச்சை உள்ளே தக்க வைத்துக் கொள்ளப் போகிறீர்கள். பிடித்து வைத்துக் கொள்ளப் போகிறீர்கள். அந்த பிடித்து வைத்துக் கொண்டிருக்கும் போது நீங்கள் கொள்ள வேண்டிய உணர்வு நன்றி. உயிரளித்த இறைவனுக்கு நன்றி. உங்களை வாழ்வித்துக் கொண்டிருக்கக்கூடிய இறைவனுக்கு நன்றி. அவ்வளவுதான். இந்த பொசிஷன்ல அந்த நன்றி உணர்வு. இப்ப மூச்சு வெளியே போகுது. வெளியே ஒரு செகண்ட் அல்லது 2 செகண்ட் பிடிச்சு வச்சுட்டு, நான் உயிரற்றவனாக இருந்து கொண்டிருக்கின்றேன். இறைவன் என்னை உயிர்ப்பிப்பான். இறைவன் என்னை வாழ வைப்பான். அவன் நாடிய தன்மையில் இறைவன் என்னை வாழ வைப்பான். இந்த உணர்வு, விருப்பமும் நம்பிக்கை. நன்றி உணர்வு, விருப்பமும் நம்பிக்கை. இதுதான் அந்தர் கும்பகம், பாகிய கும்பகம். இதை பற்றிய புரிதல் உங்களுக்கு இருக்க வேண்டும். நாம் வாழ வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம். நாம் இறைவனுடைய பொறுப்பு. இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்தாலும் வாழாவிட்டாலும் நாம் இறைவனிடமே மீட்கப்பட வேண்டியவர்கள் என்பதை ஆழமான உணர்வில் கொண்டவர்களாக நாம் செயல்பட வேண்டும். ஸோ இந்த கும்பகம் என்பதனுடைய யோகிக் எக்ஸ்பிளனேஷன் இது. அது ஆன்மீக அடிப்படையில் நாம் அதை புரிஞ்சுக்கிறோம். இப்போ இந்த பிராக்டிஸ்ன்னு வரும்போது நீங்க அந்தர் கும்பகம் பண்றது ஈஸி. அந்தர் கும்பகத்தை வெறும் செயலா பண்ணாம உணர்வா பண்ணுங்க அப்படின்றதான் இங்கே வலியுறுத்தப்படுகிறது. நன்றி உணர்வோடு அதை செய்யுங்கள். வெளியில விட்டுட்டதுக்கு அப்புறம் சிலருக்கு அது கஷ்டமா இருக்கும் அந்த பாகிய கும்பகம் பண்றதுக்கு. அந்த மாதிரி நேரங்கள்ல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, 1 செகண்ட் வெளியில வந்து ஹோல்டு பண்ணிக்கலாம். முடிஞ்சா 2 செகண்ட் பண்ணலாம். இல்ல முடியல அப்படின்னா நீங்க அந்தர் கும்பகம் மட்டும் பண்ணாலே கூட போதும். அது உங்களுடைய உடல் சார்ந்தது, உங்களுடைய லங்கோடைய கெப்பாசிட்டி சார்ந்தது. சரிங்களா? ரைட். இப்போ இந்த பிராக்டிஸை தொடங்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த அந்தர் கும்பகம், பாகிய கும்பகம் மட்டும் ஒரு சின்ன பிராக்டிஸ் பண்ணலாம். நார்மல் பிரீத்திங் நம்ம பண்ண போறோம். சரிங்களா? உள்மூச்சு எடுக்கிறீங்க. உள்ள 2 செகண்ட் ஹோல்ட் பண்ணுங்க. நன்றியுணர்வோட ஹோல்ட் பண்ணுங்க. அப்புறமா வெளியே விடுங்க. வெளியே 2 செகண்ட் நிறுத்துங்க. அடுத்து நமக்கு உயிர் வரும், நாம் வாழ்விக்கப்படுவோம் என்ற அந்த நம்பிக்கையோடு அந்த விருப்பத்தை மனதில் ஏந்தியவர்களாக இருங்கள். மீண்டும் உள்ள வருதா? அதை கவனமா கவனிங்க. உள்ள 2 செகண்ட்ஸ் வந்து ரீடைன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அதை மெதுவாக வெளியே விடுங்க. ஸோ இந்த ப்ராக்டிஸ் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இல்லையா? இதை வந்து நாம் வந்து ஒரு மூச்சு பயிற்சி என்ற தன்மையில் மட்டும் அல்லாமல் உணர்வாக இதை நாம் செய்ய வேண்டும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாம். ஒரு 10 சுவாசங்கள் நீங்க இயல்பான தன்மையில, பூரண மலர்வு சுவாசம் வேணா, இயல்பான தன்மையில் நீங்க பண்ணுங்க. அந்த அனுபவத்தை உணர்ந்து கொள்ளுங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க. இயல்பான சுகமான உள்மூச்சு, 2 வினாடிகள் தக்க வைத்தல். அந்த 2 வினாடிகளில் நன்றி என்ற உணர்வில் நாம் நிறைந்திருக்க வேண்டும். பின் இயல்பான வெளிமூச்சு. வெளியில் 2 வினாடிகள் மூச்சை தக்க வைத்திருக்க வேண்டும். அதாவது வெளியில விட்டு நாம் அந்த மூச்சுக்காக விருப்பமும் நம்பிக்கையும் கொண்டிருக்கக்கூடிய அந்த உணர்வில் திளைத்திருக்க வேண்டும். திரும்ப உள்ள வரும்போது அதை கவனிக்கணும். இயல்பான ஃப்ளோல அதை கவனிக்கணும். உள்ள தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் வாழ்விக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம். நமக்கு உயிர் அளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது.
மீண்டும் இயல்பான வெளிமூச்சு, எக்ஸ்டர்னல் ரிட்டென்ஷன். இயல்பான உள்மூச்சு, இன்டர்னல் ரிட்டென்ஷன். வெளிமூச்சு. இந்த ஃப்ளோல நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இன்டர்னல் ரிட்டென்ஷன் பண்ணும்போது நன்றி உணர்வோடு இருங்க. எக்ஸ்டர்னல் ரிட்டென்ஷன்ல விருப்பத்தோடையும் நம்பிக்கையோடையும் இறைவன் நாடிய வாழ்க்கை நமக்கு உண்டு, அது நமக்கு நன்மையானது என்ற அந்த விருப்பம் மற்றும் நம்பிக்கை நிலைத்திருக்கு. மெதுவாக கண்களை திறந்து கொள்ளும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்களா? இன்டர்னல் ரிட்டென்ஷன் எப்படி பண்றது, எக்ஸ்டர்னல் ரிட்டென்ஷன் எப்படி பண்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதை நார்மலாவே நீங்க பண்ணலாம். அதாவது இது வந்து இறை உணர் சுவாசத்தினுடைய அடுத்த நிலையாக நீங்கள் இந்த கும்பக வழிமுறையை செய்து கொள்ளலாம். இறை உணர் சுவாசம் என்று வருகிற போது கும்பகம் என்பது உணர்வு தான். அது உடலோடு உடல் செயல்பாட்டோடு சேர்ந்து செய்யப்படக்கூடிய ஒரு உணர்வு. மூச்சை உள்ள பிடிச்சு வச்சுக்கும் போது நன்றி உணர்வு, வெளியே அது நிலைப்படுத்தப்பட்டிருக்கும் போது விருப்பமும் நம்பிக்கை. மூச்சை உள்ள எடுக்கும்போது கவனம், உணர்வுடன் கூடிய கவனம். இதை நீங்க இறை உணர் சுவாசத்தினுடைய இயல்பான மூச்சோட்டமாகவும் செய்து கொள்ளலாம். சரிங்களா? இப்போ நாம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இந்த பூரண மலர்வு சுவாசத்துல இந்த பல்வேறு நிலைகளில் நாம வந்து அந்தர் கும்பகம், பாகிய கும்பகத்தை செய்ய போகிறோம். சரிங்களா? ஸோ 10 பொசிஷன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். கம்ஃபர்டபுளா உட்காந்துக்கணும். ஸோ முதல் பொசிஷன் வந்து வயிற்று பகுதியில் இடது கையை தொப்புள் மேல வச்சுக்கணும், வலது கையை இடது கை மேல வச்சுக்கணும். முதுகெலும்பு நேரா இருக்கணும், உடல் தளர்வா இருக்கணும், கைகள் வந்து உடலை ஒட்டி இல்லாம கொஞ்சம் எல்போஸ் வந்து 2 சைட்ஸுமே பார்த்துதான் இருக்கணும். கம்ஃபர்டபுளா தளர்வா உட்காந்துக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணலாம். இயல்பான உள்மூச்சு உள்ள 2 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்க. நன்றி உணர்வோடு ஹோல்ட் பண்ணுங்க. இயல்பான வெளிமூச்சு, வெளியே ஹோல்ட் பண்ணுங்க. விருப்பத்தோடையும் நம்பிக்கையோடையும் நீங்க இருங்க. உள்மூச்சு, அதன் மீது கவனம். உள்ள நன்றி உணர்வோட ஹோல்ட் பண்ணுங்க. இயல்பான வெளிமூச்சு, வெளியே அது நம்பிக்கையோடையும் விருப்பத்தோடையும் நீங்க இருங்க. இயல்பான உள்மூச்சு. ஸோ இந்த அடிப்படையில் நீங்கள் இந்த பொசிஷன்ல பிரீத்திங் ஸ்டைல் வச்சுக்கோங்க. ஒரு 5 மூச்சுக்களை நீங்கள் மேற்கொள்ளும். இந்த பொசிஷன் முடிச்சுட்டு நீங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் என்ன செஞ்சோம் அப்படிங்கிறத நீங்க நினைச்சு பாருங்க. இந்த இந்த வழிமுறை எப்படி செய்யப்படுகிறது, என்ன பொசிஷன் வச்சிருந்தோம், என்ன உணர்வு நம்ம கிட்ட இருக்குது, அந்தர் கும்பகம்னா என்ன,
பாகிய கும்பகம், எக்ஸ்டர்னல் ரிட்டென்ஷன்னா என்ன அப்படிங்கிறத ஆழமாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இதை பண்ணுங்க. அடுத்த பொசிஷன் மார்பு பகுதியில் தொடுதல். மூச்சை வெளியே விட்டுட்டு உங்க மனசுல நீங்க கொள்ள வேண்டிய உணர்வு விருப்பமும் நம்பிக்கை. இந்த மூச்சை வெளியே விட்டுட்டீங்கன்னா அது உங்க கண்ட்ரோல்ல இல்லை. உங்க மனசுக்குள்ள நீங்க கொள்ள வேண்டிய உணர்வு அந்த விருப்பமும் நம்பிக்கை. அதே மாதிரி மூச்சை உள்ள எடுத்து உள்ள ரிட்டென்ஷன்ல இருக்கும்போது உங்க மனசுல இருக்க வேண்டிய உணர்வு நன்றி உணர்வு. இதுல மட்டும் ரொம்ப கவனமா இருங்க. இது ரொம்ப அற்புதமான ப்ராக்டிஸா இருக்கும். செகண்ட் பொசிஷன் முடிச்சுட்டு நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. தேர்டு பொசிஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். வலது கையை மார்பு, இடது கையை வயிற்றுல வச்சுக்கணும். முதுகெலும்பு நேராக இருக்கணும். எல்போஸ் வந்து டூ சைட்ஸை எய்ம் பண்ணியிருக்கணும். ஃபைவ் பிரீத்திங்ஸ் முடிச்சிட்டிங்கன்னா ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். மீண்டும் இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ வந்து ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னா முதல்ல வந்து பொசிஷனில் கவனம் இருக்கணும். நம்ம சரியான முறையில் அந்த பொசிஷன் வச்சுருக்கோமான்னு கவனம் இருக்கணும். மூச்சை இயல்பான முறையில் நாம் உள்ளே எடுத்துக்கிறோம், உள்ளே வாங்கிக்கிறோம்.
இப்போ அந்தர் கும்பகம் உள்ள 2 வினாடிகள் அதை நிலைப்படுத்தி வைத்திருக்கின்றோம், பிடித்து வைத்துக் கொள்கின்றோம். அவ்வாறு பிடித்து வைத்துக் கொண்டிருக்கும் போது நாம் கொள்ள வேண்டிய உணர்வு நன்றி. நன்றி உணர்வு. இறைவனுக்கான அந்த நன்றி உணர்வோடு அந்த 2 செகண்ட்ஸ் நாம நிறைஞ்சிருக்கணும். இதுதான் அந்தர் கும்பகத்தினுடைய முழுமை. அந்த உணர்வோட இருக்கக்கூடிய முழுமை. பிடிச்சு வச்சுக்கிறது உடல் சார்ந்தது. நாம வாழ வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம். மூச்சு எனும் உயிர் நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அதற்கான நன்றியுணர்வோடு நாம் நிறைந்திருப்பதுதான் இங்க உணர்வா நம்ம செய்யணும். இதுலதான் அந்த முழுமை வரும். பிராணாயாமங்கள்ல நம்ம கடைபிடிக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு அடிப்படை இதுதான். இப்போ இயல்பான வெளிமூச்சு நம்ம விடுறோம். வெளியே மூச்சு போனதுக்கு அப்புறம் அது நம்ம கட்டுப்பாட்டுல இல்லை. இறைவன் நாடினால் தவிர அது நமக்குள்ளே வராது. இப்ப நம்ம மனசுல இருக்க வேண்டிய உணர்வு என்ன தெரியுமா? விருப்பமும் நம்பிக்கை. இறைவனே, நீ நாடிய தன்மையில் என்னை வாழவை. அதற்கு என்னுடைய மனதையும் உடலையும் தகுதிப்படுத்து. அந்த விருப்பத்தோட நம்பிக்கையோடு நீங்க இருக்கும்போது மூச்சு உங்களுக்கு வழங்கப்படும். அதை கவனமா உள்வாங்கிக்கணும். நல்லா உள்வாங்கி உள்ள ஹோல்ட் பண்ணிக்கணும். நன்றி உணர்வோடு அந்த கும்பகம். இயல்பான வெளிமூச்சு. வெளிமூச்சு விட்டதற்கு அப்புறம் மனசுல விருப்பமும் நம்பிக்கையும். மீண்டும் உள்மூச்சுல கவனம். அந்த கும்பகத்துல நன்றி உணர்வு. இயல்பான வெளிமூச்சு. நம்பிக்கையும் விருப்பமும். உள்மூச்சின் மீது கவனம். நன்றி உணர்வு. இயல்பான வெளிமூச்சு. மனதில் விருப்பமும் நம்பிக்கையும். உள்மூச்சின் மீது கவனம். ஸோ இந்த ஃப்ளோவை ரொம்ப கவனமா உள்வாங்கிக்கோங்க. இதுதான் பூரண மலர்வு சுவாசம் செய்யக்கூடிய ஒரு முழுமையான வழிமுறை. ரைட்டா? இப்போ நம்ம 4வது பொசிஷன் பண்ண போறோம். பின் இடுப்பு பகுதியில் தொடுதல். இந்த பொசிஷன்ல கை வச்சுக்கணும். செஸ்ட் கொஞ்சம் விரிஞ்சிருக்கணும். தலை கொஞ்சம் மேல் நோக்கி இருக்கும். நாலாவது பொசிஷனுக்கு அப்புறம் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா ரிலாக்ஸ் ஆகிட்டு 5th பொசிஷன். பின் மார்பு பகுதியில் தொடுதல். 2 கைகளையும் முன்னோக்கி நீட்டி உயர்த்தி பின்னே செலுத்தி மேல் முதுகை தொட்டவாறு இருந்து தலையை நேராக வைத்திருக்க வேண்டும். தலை வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கணும். குனிஞ்சு இருக்கக்கூடாது, ஸ்ட்ரைட்டா இருக்கணும். இந்த பொசிஷனை கரெக்டா நீங்க வந்து லாக் பண்ணிட்டு இப்போ பிரீத்திங் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுங்க.
இந்த பொசிஷன் சிலருக்கு அந்தர் கும்பகம் பண்ண கஷ்டமா இருந்ததுன்னா நீங்க இயல்பான சுவாசத்துல இருந்துக்கோங்க. இந்த பொசிஷன்ல சிலருக்கு எக்ஸ்டர்னல் ரிட்டென்ஷனும் கஷ்டமா இருக்கும். அவங்க அதை ஸ்கிப் பண்ணிட்டு இன்டர்னல் ரிட்டென்ஷன் மட்டும் பண்ணிக்குவோம். இந்த பொசிஷன் முடிச்சுட்டு நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து 6வது பொசிஷன், காதுகளை அடைத்து கை விரிந்திருக்கும் நிலை. ஸ்ட்ரைட்டா உட்காந்துக்கணும், முதுகெலும்பு நேரா இருக்கணும், செஸ்ட் கொஞ்சம் நல்லா விரிஞ்சிருக்கணும், காதுகளை லேசா அடைச்ச மாதிரி, தலை நேரா இருக்கணும். இந்த நிலையில பிரீத்திங் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுங்க. அந்தர் கும்பகம் பாகிய கும்பகத்தோடு மூச்சு முறையை கடைபிடிங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ரிலாக்ஸேஷன்ல இருக்கும்போது நார்மல் பிரீத்திங்ல இருங்க. இப்போ கபால மலர்ச்சி சுவாசம், இந்த அசைவை நாம் செய்ய வேண்டும். தலையை முன்னும் பின்னும் நகர்த்தக்கூடிய அந்த தன்மை. உள்மூச்சு எடுத்துக்கொண்டே தலை பின்னாடி போகணும். இதுல எந்த விதமான ரிட்டென்ஷனும் பண்ண தேவையில்லை. இது வந்து நார்மல் பிரீத்திங், இன்ஹலேஷன் அண்ட் எக்ஸலேஷன் மட்டும்தான். எந்த ரிட்டென்ஷனும் தேவையில்லை. ஐந்து அசைவுகள் நிறைவு செய்துவிட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம்.
அடுத்து 8வது நிலை, கை கூப்பிய நிலை சுவாசத்தை நாம் செய்ய வேண்டும். கும்பகம் உணர்வோடு, பாகிய கும்பகம் உணர்வோடு செய்ய வேண்டும். முடிச்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கும். கை கூப்பிய நிலை சுவாசம் செய்யும்போது உங்களுடைய அந்த கை பெரு விரல்களுடைய எட்ஜ் வந்து உங்க நெஞ்சு குழியில பிளேஸ் ஆயிருக்கும். இந்த பொசிஷன்ல இருக்கணும். அப்பதான் அந்த நுரையீரலுடைய நிலை என்பது சரியான தன்மையில் இருக்கும். இந்த பொசிஷன் நார்மலா நம்ம நமஸ்காரம் பண்ற மாதிரி பண்ண வேண்டாம். ஏன்னா இது நுரையீரலுடைய நிலைகளுக்காகத்தான் இந்த பொசிஷன் நம்ம பண்றோம். ஸோ அதனால இந்த பொசிஷன் வந்து மஸ்ட். ரைட். அடுத்து வந்து கை ஏந்திய நிலை சுவாசம் நம் செய்வோம். இரு கைகளையும் லேசான தன்மையில் ஏந்தி கொண்டு ஃபுல்லா விரிச்சிட வேண்டாம். கொஞ்சம் எல்போ வந்து நல்ல பெண்ட் ஆகி தளர்வா இருக்கும். தளர்வா இருக்கும். உள்மூச்சு, இன்டர்னல் ரிட்டென்ஷன், இயல்பான வெளிமூச்சு, எக்ஸ்டர்னல் ரிட்டென்ஷன். லேசான முறையில இதை நீங்க பண்ணுங்க. முடிச்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார்ம் 2 ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆனாபானா மூச்சின் மீது கவனம், உணர்வுடன் கூடிய கவனம். ஒவ்வொரு மூச்சின் மீதும் கவனம் இருக்கட்டும். உணர்வுடன் கூடிய கவனம். ஒவ்வொரு மூச்சிலும் உணர்வுடன் கூடிய கவனம்.
மூச்சின் மீது கவனம் இருக்கட்டும். உணர்வுடன் கூடிய கவனம். நாம் நிறைவு செய்து கொள்ளலாம். இதுவாக கண்களை திறந்து. ஸோ இன்னைக்கு நாம கத்துக்கிட்ட இந்த கும்பகம் என்கிற இந்த மூச்சு உணர்வு முறையை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இறை உணர் சுவாசம் செய்யும்போது இந்த மூச்சு உணர்வு முறையை நாம் மேற்கொள்ளலாம். அது எப்பயுமே நம்ம ஃபார்ம் 2 ப்ராக்டிஸ் பண்ணும்போது அதை எப்பயுமே நம்ம மூச்சு பயிற்சிகளோட அசோசியேட் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லாமே கவனம், மூச்சு சம்பந்தமான விஷயங்கள் தான். ஃபார்ம் 2வே கவனத்தை மூச்சின் மீது செலுத்துவது தான். பிராணாயாமங்களுடைய அடிப்படையுமே கவனத்தை கொண்டு மூச்சை ஒரு குறிப்பிட்ட முறையில் செய்வதுதான். கவனம், உணர்வு அப்படிங்கிறது பிராணாயாம பயிற்சிகள்ல ரொம்ப முக்கியமானது. அந்த அடிப்படையில தான் நம்ம இன்னைக்கு இந்த அந்தர் கும்பகம், பாகிய கும்பகம் பத்தி நாம் படிச்சோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த தியான வகுப்பு நம்ம சந்திக்கலாம். இந்த வாரம் டீச்சிங் செஷன் இருக்கும். டேட் அனௌன்ஸ் பண்றேன். தேங்க்யூ வெரி மச். எல்லா பெருமைகளும் இறைவனுக்கு.